சில கேள்விகள் பிறந்தால் சில பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது. நான் ஒரு குறள் சொல்லிடுறேன், என்ன ரொம்ப பாதிச்ச குறள். குறளே மிக அற்புதமான விஷயங்க. நம்ம அதை மனப்பாட பகுதியில் போட்டோமா, தமிழ் வாத்தி எப்படியும் 100 மார்க் கொடுக்க மாட்டான், 98 தான். அதுல அந்த 2 மார்க் இருக்குல்ல, 40 குறளை மனப்பாடம் பண்ணி 2 மார்க் கொடுப்பான். பார்த்துருக்கீங்களா? அதுல பிள்ளைங்க சாய்ஸ்ல விட்டுரும். எதுக்கு அதை பாட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது? அது மனப்பாடம் பண்றதுக்கு இல்லைங்க, குறள் எல்லாம் வாழ்க்கைக்கான வழிங்க. அது வான்மறை. என்ன அற்புதமான விஷயங்கள் தெரியுமா? அதுல ஒரு வார்த்தை இருக்கு, எனக்கு கேள்வி வந்த ஒரு சொல், தமிழ் மன்றம் என்பதனால் சொல்லுகிறேன். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் நோய் போல் போற்றா கடை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையா சொல்லுங்க, உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும்னா எனக்கு அறிவு வேணுமா, அன்பு வேணுமா? எது இருக்கணுங்க? அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோ தானே, ஏன் அறிவினால்னு போட்டான்? நமக்கு பல நேரங்களில் புரியறது இல்லைங்க. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். எங்க அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க, திருநெல்வேலி. அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா? அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா? சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு நகையை தரமாட்டாங்க. முதல்ல அந்த கஷ்டத்துக்கு நகைய ஆம்பளைங்க கேட்க மாட்டாங்க, அப்படி வச்சிருப்பாங்க, மனமா வச்சிருப்பாங்க, முழுக்க அலங்காரம் பண்ணி. எங்க அப்பா காயல்பட்டதுக்காரர் இல்ல, அதனால நகை கேட்பார். ஆனா எங்க அம்மா காயல்பட்டதுக்காரி, அதான் நகை கொடுக்காது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால எங்க அண்ணன், நான், என் தங்கச்சி, எங்க அக்கா, என் தம்பி எல்லாரும் உட்காந்துரும். நல்ல வேளை புருஷமார்க பொண்டாட்டிமார்க கூட இல்ல, அம்மா மட்டும் உட்காந்து நாங்க பேசிட்டு இருக்கிறோம். மற்றதெல்லாம் வெளியில போயிருக்குது, உள்ள கிச்சன்ல இருக்கு. என்ன மாதிரி நாங்க 5 பேர் உட்காந்து அம்மாட்ட பேசிக்கோம். அம்மா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. என்ன சொன்னாங்க? என் நகையெல்லாம் சுல்தானாவுக்கு தான். என் அண்ணல இதே மாதிரிங்க, அந்த ஆரஞ்சு சொக்காக்காரர் மாதிரியே ரியாக்ட் பண்ணிச்சு எங்க அண்ணன். என்ன தெரியுமா சொன்னாரு? ஏன் நல்லா இருக்கே அப்படின்னாங்க. என் அக்கா இல்ல, இதெல்லாம் நல்லா இல்லம்மா. என் தங்கச்சி தான் அடிச்சுது சூப்பரா. அக்கா, அம்மா சும்மா சொல்றாங்க. தங்கச்சி, என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா தந்த பதில் சொல்றேன். சின்ன வயசுல இருந்து நான் அவளை பார்க்கிறேன். அவ ரொம்ப அன்பான பொண்ணு. என்ன அவ எப்பவுமே அவமரியாதைப்படுத்தினதில்லை, என்னை கோவப்படுத்தினதில்லை. ஒரு நாள் தம்பி பிறக்கிறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்கு அம்மாக்கு. ஒரு பீரோவை ஏதோ தள்ளிட்டு இருக்கிறாங்களாம். நான் 4.5 வயசு பிள்ளை விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும், எங்க அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம். உள்ள கவனிங்க, அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம். விளையாடிட்டு இருந்தேன்னா ஓடி வந்து எங்க அம்மாவுக்கு பக்கத்துல நின்று அந்த இரும்பு பெட்டியை நானும் தள்ளனா. அப்போத்துல இருந்து நான் அந்த குழந்தைய கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுமதிச்சதில்லை, எந்த வெயிட்டையும் அவ என்னை தூக்க விட்டதில்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, எந்த ஒரு குழந்தை பெற்றோரின் கைகளில் இருந்து எடையை, சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் சுமை தூக்கிவிடக்கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ, நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப புரியுதா? அன்பாக இருப்பேன். பெற்றோரிடத்தில் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். சொத்து கிடைக்கும், அதை விட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும், அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது. மனிதர்களே, அதை அன்பு என்று நினைக்காதீர்கள். அதுதான் அறிவு, அதுதான் புத்திசாலித்தனம். புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள், புத்தி அற்றவர்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள்.